ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி, அதாவது ப்ரோட்டீன் லட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபியில் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரும் ஆட் பண்ணலை. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு 50 கிராம் எடுத்திருக்கேன். எள்ளோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, எள்ளில் குட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அது நம்ம பிளட் ப்ரெஷரை லோவர் பண்ணுது. தென் ஈவன் பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண எள்ளு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மோரோவர் சர்டன் கைண்ட் ஆஃப் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது. நம்ம போன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எள்ளை நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன நட்டு எடுத்திருக்கேன்னா, பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பாதாமோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, பாதாமில் விட்டமின் இ கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. மோரோவர் நம்ம பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுல பாதாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் மெக்னீஷியம் கண்டென்ட் இருக்கிறதுனால ஈவன் நம்ம பிளட் ப்ரெஷரையும் பாதாம் கண்ட்ரோல் பண்ணுது. மோரோவர் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாதாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வால்நட். வால்நட்டும் நான் 100 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். வால்நட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஈவன் இதுவும் நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சர்டன் கைண்ட் ஆஃப் கேன்சர் ப்ரிவென்ஷனில் கூட வால்நட் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் ஈவன் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டைப் 2 டயபெட்டிக்ஸை மேனேஜ் பண்ணுறதும் வால்நட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னா, ரோஸ்டட் கிரவுண்ட்நட்ஸ் எடுத்திருக்கேன். இது நான் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ரோஸ்டட் கிரவுண்ட்நட்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, அது மினரல் அண்ட் விட்டமின் ரிச்சாக இருக்குது. இது கேல்ஸ்டோன் ஃபார்மேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இதில் நிறையா இருக்குது. மோரோவர் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதுனால பிளட் கொலஸ்ட்ராலை லோவர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைட் பெங்கால் கிராம் எடுத்திருக்கேன். இதுவும் 100 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். பெங்கால் கிராமில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. இது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. கால்சியம் அண்ட் ஃபாஸ்பேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால போன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. பேட் கொலஸ்ட்ராலையும் ரெடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டி 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் இங்கே சுகருக்கு பதிலாக பாம் ஜாகரி யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஹெல்த்தி. பாம் ஜாகரி விட்டமின் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அயன் அண்ட் கால்சியம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. பொட்டாசியம் கண்டென்ட்டும் இதில் ரொம்ப ரிச்சாக இருக்குது. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு நட்ஸாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதாமை கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில். பாதாம் பவுடராக கிரைண்ட் ஆனதுமே அது கூடவே நம்ம இப்போ எள்ளை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணுறோம். இப்போ எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கடலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணோம்னா எல்லாம் நல்லா பவுடராக கிரைண்ட் ஆகாது. ஸோ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. நல்லா பவுடராக அது கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா பெங்கால் கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வால்நட் ஆட் பண்ணுறோம். வால்நட் ஆட் பண்ணி அதையும் நல்லா பவுடராக மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. எல்லா நட்ஸையும் நல்லா பவுடராக அடித்து எடுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கருப்பட்டி ஆட் பண்ண போகிறோம்.
கருப்பட்டியை ஃபஸ்ட்டே வந்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக பொடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குட்டி குட்டி லட்டா பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான டேஸ்டியான ப்ரோட்டீன் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரை யூஸ் பண்ணலாம். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.